இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சைக்காரவன் எங்கே இருக்கான்னு தெரில டாய். அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேங்க, எதுக்கு லம்மனுக்கு வந்து எலுமிச்சை பழம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட்ரும். லைக் ஆப்பிளு, தக்காளி, காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்ரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெமனை மட்டும் எலி சாப்பிடாது, ஏன்னா அது ரொம்ப புளிக்கும்ல. அதனால தான் எலி மிச்ச வச்ச பழம், அதனால தான் அது எலி மிச்ச பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கான் பாருங்களேன், இவன் தானா அது. என்ன சொல்றானா வந்து, ஹாய் நண்பா, என் பேரு தான் எலுமிச்ச நண்பன், நீ வந்து என்னை எலுமிச்சன் கூப்பிடு அப்படின்றான். டேய் சொன்னதே சொல்லாதரா. அப்புறம் சொல்றான், லம்மன் தான் என் உயிர், லம்மன் தான் என்னோட அப்படின்ட்டு சீனா போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இங்கே ஒரு லெமன் ஜூஸ் கடை வச்சிருக்கேன், என் கடைக்கு வந்துட்டு நிறைய லெமன் தேவைப்படுது, ஸோ நான் உனக்கு நிறைய லெமன் டாஸ் கொடுப்பேன், அதெல்லாம் நீ பண்ணு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தயவு செஞ்சு போயிட்டு கொஞ்சம் லெமனை கொண்டு வா, எனக்கு லெமன் வந்து ஒரு புதையல் மாதிரி அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எங்கேயாச்சும் ஒரு லெமன் கிடச்சிச்சின்னா அதை சும்மா விட்டுறாத, அதை பிழிஞ்சி என்கிட்ட கொடு, நான் நக்கி சாப்பிட்ருவேன் அப்படின்றான். அடா பாவி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீ போய் லெமன் கொண்டு வா, நான் உனக்கு ஜூஸ் போட்டு வைக்கிறேன் அப்படின்றான். யாரா அவன் லெமனுக்கு பிறந்தவனா இருக்கான், லெமனுக்காக உயிரை விட்டுருவான் போல இருக்கே. என்னடா சொல்கிறான் பாருங்களேன், ஊருக்குள்ளே தான் லெமனுக்கு அடித்தா அதை கொண்டு வந்து என் வாயில் பொழிஞ்சு விடுன்றான். யாரா அவன், ஏதோ வினோதமான ஆளாக இருக்காங்க ஊருக்குள்ள, ஒன்றுமே புரியலையே. நான் தான் இந்த ஊருக்குள்ளே வினோதமான ஆளுன்னு பார்த்தா என்னோட வினோதமான ஆளுங்களாம் இருக்கானுங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்டே போய் லெமனை கொடுக்கணுமா. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த மிஷினை இப்போ பண்ண போகிறதில்ல. இப்போ நான் எதுக்காக அந்த மிஷினை காமிச்சேன் அப்படின்னா வந்துட்டு, இது ஒரு பெரிய மிஷின்ங்க, இது எனக்கு தனித்தனியாக பண்ண விருப்பமே இல்லை. நீங்கள் இந்த மிஷின் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது ஒரு 15 நிமிஷம் வரும் இந்த மிஷின் மட்டுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இந்த சைட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு கேம் பிளே உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் அதுக்கு தெரியணும், அதான் மெயினு. ஸோ வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் நான் போடுவேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சைட் மிஷினை கட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா, சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன் வேணுமா வேணாமான்ட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு அயன்மேனாக மாற வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அயன்மேன் மோடு வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க கண்ணு, இது வரைக்கும் நீ வீட்டுஜியை வந்து ஜாக்கா தானே பார்த்துருக்க, அயன்மேனை பார்த்தது இல்லையா. இப்போ பாப்பா இங்கே பாருங்க ஃப்ரான்ஸ், ஐ பிகம் அன் அயன்மேன் அப்படின்ற மாதிரி அயன்மேன் ஆகிட்டேன். ஸோ உங்களாக கஷ்டப்பட்டு இந்த மோடை தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி தொலைஞ்சி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ரு நண்பா. டே என்னடா இந்த ஹெலிகாப்டர் வெடிக்க வைக்கலான்னு பார்த்தா கோயில் அந்த ஹெலிகாப்டர் தப்பிச்சிச்சு. சரி ஓகே, இந்த அயன்மேன் வச்சு என்னென்ன பண்ணலாம். சுட முடியுதுங்க, வாவ் சுட முடியுது, ராக்கெட் லான்ச்சர் விட முடியுது, பறக்கவும் முடியுது. போடு பறகுறோம், பறந்தே ஆகுறோம் அப்படின்ற மாதிரி பறந்துட்டு இருக்கோம். wow what is this is the clouds, this is the மேகம், this is the things of that அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாசா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், நம்மளாம் வழக்கமாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தானே. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் ஹெலிகாப்டர் மேலே ஏற்றாண்டா, இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. வாங்க சார், அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் இருக்கட்டுக்கா, போட்டு டான்ஸை போட்டு டான்ஸர் ஆடுறீங்கடா வரா டான்ஸு. அங்கே அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சாங்கை போட்டு டான்ஸை போடுறாங்க டான்ஸு. ஆனால் உனா வந்து ஓப்பங்க அங்கே ஸ்டைல் ஓப் 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 அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸை போடுறாங்க. ஏன்டா எங்களுக்கு தெரியாத டான்ஸாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பாருங்கள் ஒரு ஹெலிகாப்டர் போது, இப்போ நான் அதை வெடிச்சு இதை நான் தெரிக்க விட்றேன். ஹவு டே யூ இஸ் ஃப்ளை இன் த ஹேர் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள் போடு, யாருக்கிட்ட நானே இங்கே ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரு, ஏன் எதிரிலே நீ ஹெலிகாப்டர் பறக்க வைக்கிறேன்னா நீ எவ்வளோ திமிரு. இவன் யாராவன் போலீஸாவன் சார், இல்லை போலீஸாக இருந்தாலுமே இப்போ என்ன இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் யார், அயன் மேனுடா, அயன் மேனு, இரும்பு மனிதன். என்னை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஏதாவது உடச்சிட்டு வருவோம். என்ன யாருமே கையில் சிக்க மாட்டேங்க, போடு வெடிகுண்டை போடு. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் இது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வெடிகுண்டு போடுறான் கோயால. போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்லை இது, உள்ள கைதிகள்லாம் இருக்காங்க. அவன் எதுக்கு சிறையில் அடிச்சு வச்சிருக்கா, கொண்டுடு அவனை, கொண்டு விட்டுறேன் நானே, கொண்டுற அவனை. என்ன கொல்ல முடியலை தெரியலையே, ஏன் கொல்ல முடியலன்ட்டு கொண்டுலான்னு பார்த்தா கொல்ல முடியல. சரி ஓகே, இங்கே இருக்கிற 3 பேர் தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. இதை ஆஃப் பண்ணுற முதல்ல மாவனை வச்சு விட்றாவ. என்னங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்குது.
ஏங்க வெடிகுண்டு போட்டாலுமே ஓப் 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 ஓப்பம் கங்க ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், யூ கோ அண்ட் டேக் அ கப் ஆஃப் டீ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆக மாட்டேங்குதுங்க. சரி ஓகே, இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, இந்த ஹெலிகாப்டர் கதையை முடிச்சிருவான். கண்ணு இது வரைக்கும் நீ வீட்டுக்கு நல்லவனா தானே பார்த்துருக்க, கெட்ட வேணா பார்த்தது இல்லைல்ல, இப்போ நீ பார்ப்ப. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பேற்றி டென்ஷன் பண்ணி அவனுங்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி 5 ஸ்டார் வர போகிறேன். ஸோ போலீஸ் 5 ஸ்டார் வந்தால் இன்னும் ஆகுதுன்னு பார்க்கலாம் அந்த கேமில். நம்ம ஜிடிஏல 5 ஸ்டார் வந்து பார்த்துருப்பீங்க, ஒய்சிடியில் வந்து பார்த்துருப்பீங்க, சானிட்டிஸில் வந்து பார்த்துருப்பீங்க, GTA 5ல் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் டியூட் டெப்ஸ்வரில் வந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்ப்பீங்க. ஓகே, நீ நம்ம போலீஸ் வச்சு ஒரு அலப்பறை பண்ணுறோம். போடு 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 போடு. என்னடா இது என்ன ஆச்சாலும் 2 ஸ்டார் தான் வருது. டேய் இப்போ எனக்கு 5 ஸ்டார் வேணும்டா. 5 ஸ்டார் போலீஸை நான் சமாளித்து நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 ஸ்டார் போலீஸ் வர வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணுங்க. டே பாடுறா இவன் டியூட் டெஸ்ட் வரல அயன் பண்ண மாட்டான்டா, இவன் உண்மையிலே ஒரு கிரேட் மேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சி விடுங்க. போடு யாருக்கிட்ட போடா போய் நிறைய போலீஸ் கூப்பிட்டு வாடா, அப்போ தான் வந்து எனக்கு ஸ்டார் ஏறும். அந்த 2 ஸ்டார் அப்படியே நிற்குதுங்க. எப்படி இது ஏற்றுறதுன்னு எனக்கும் தெரில. இவனுங்க பண்ணுற மென்டல் டார்ச்சரில் ஏதாவது எஸ்கு பொஸ்கா பண்ணிட்டு போய் உள்ளே உக்காந்துங்களாமான் இருக்கேன். ஓ ஹெலிகாப்டர் என்னங்க எடுக்க முடியல. ஓ இந்த அயன்மேன் மோடில் வந்துட்டு வண்டிலாம் ஓட்ட முடியாது போல். இது ஓட்டினா ஓட்டாட்டி என்ன, நான் தான் ஆல்ரெடி பறக்க முடியுது, இது பண்ண முடியுது, வெடிகுண்டு போய் எல்லாம் பண்ண முடியுது. என்னால் ஓட்ட முடியாத வண்டி இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. எனக்கு நீ ஹெலிகாப்டர் தர மாட்டியா, அதனால தான் வெடிச்சு விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஊருக்குள்ளே ஏதாச்சும் ஃபேமஸான இடம் என்னது? எவன் ஏதோ கிழமை ஸ்கூட்டி, இல்லை சாரி பாஸ், கிழமை ஸ்கூட்டியை உடைக்கிற அளவுக்கு நான் மோசமான ஆள் கிடையாது. மோசமான ஆள் இல்லை பாஸ். ஓகே, இங்கே பாருங்க அயன்மேன் ஹவ் இஸ் இட் சி காய்ஸ், எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அயன்மேனா மாறி எப்படி ஓரம் போடா, ஒரு ரம்பு அயன்மேன் வருது. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு சரக்கு அடிக்கிற திருட்டு பசங்களா, உங்களால் தான்டா இந்த உலகத்தில் பாதி குடும்பம் அழிஞ்சு போகுது, சாவட்றா அவனை. ஓகே, இந்த சரக்கு அடிக்கிறவனை கூட கடை வச்சிருக்கான் பாருங்க, அவனை க்ளோஸ் பண்ணிடலாம். சாவடா போட்டு ஹபி சுபி ஹா சுபி ஹபி சுபி ஹா சுபி ஹபி சுபி ஹா சுபி ஹா ஹோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளியாச்சு. என்னடா அது எழுதிருக்காங்க, என்னது கோணவாயாவா? என்னை பார்த்து எவனோ கோணவாயின்னு எழுதி வச்சு அவுட்டா எங்க எவங்க அவன் செத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவனோ ஒருத்தர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே எனக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியும். வா அதாவது கோணவாய் அப்படின்னு போட்டிருக்கான். டே நான் கோணவாய் நீங்களாம் பார்த்தீங்களா? என்னடா இப்போ இதெல்லாம் புரியாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ண இப்போ தப்பு ஃப்ரெண்டு. அவன் எப்படி என்னை பார்த்து கோணம் வாங்கிக்கலாம், நீங்கள் அதுவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களா கமெண்ட் செக்ஷனில்? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட இனிமேல் பேச போகிறதில்ல. அவன் அப்படி சொல்கிறானே, என்னடா அப்படிலாம் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி கேட்கணும் கமெண்ட்டில், அதை விட்டு சிரிச்சுனா இருக்கீங்க நீங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு 5 ஸ்டார் வர வைக்கலாம். டியூடு மார்க்கெட்டு கன் ஷாப்பு ஊருக்குள்ளே கன் ஷாப்பு. ஏன்டா இந்த மாரி கன் ஷாப்லாம் வச்சு தான் இந்த அமெரிக்காவில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் போய் சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு நம்மள போட தள்ளணும்டா. நெக்ஸ்ட் வந்து டியூடு மார்க்கெட்டு. ஏன்டா டே அடுத்து உனக்கு தாண்டா கச்சேரி தம்பி. போன வாரம் காய்கறி வாங்க காசு இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக கூடுறானா குத்தியா நீ சாவடா. பரவாயில்ல நீயும் செத்துத்தோல, எல்லாரும் ஊரில் சாப்பிட்றாங்க நீயும் சாவு. அன்னைக்கு காய்கறி வாங்குற வயிற்றுக்கு பசிக்கு வந்து சோறை கேட்குறேன், தர முடியாதுன்றா. காய்கறியெல்லாம் ஃப்ரீயாலாம் தர முடியாதுன்றான். ஏன்டா ஒரு வாரத்தில் கொடுத்துருந்தானே சொன்னேன், தந்தியா நீயா? ஓகே, இப்போ வாங்க போலீஸை போட்டு தள்ளிட்டு 5 ஸ்டார் வரைக்கலாம். போட்டு ஹூ இஸ் த டாக் போட்டு 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 காரில் அப்படியே போட்டு வெடி உள்ள தெரியுது ஊருக்குள்ளா. அங்கே போற என்னடா லியோ படத்தில் வர மாதிரிலாம் காரு பறக்குது. லியோ அந்த ஃபைட்டிங் சீட்டில் வந்து காரு பைக்கில் வரலாம், அது மாதிரி பறக்குதுங்க. அங்கே பாருங்க, இவன் பாருங்க துணிவு படத்தில் வர அந்த இவன் மாதிரி பறக்கிறாங்க. வாவ் வாட் இஸ் திஸ். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்டார் வர வச்சாச்சு, இன்னும் 2 ஸ்டார் தான். வாங்கடா போலீஸ் பாய்ஸ் கமான்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன்டா. இன்னும் 2 ஸ்டார். வா ஊர் ஃபுல்லாக அப்படியே பட்டாசு போட்டு விடு. பட்டாசு கேள்விப்பட்டிருக்கிறியா கண்ணா, கேள்விப்பட்டிருக்கிறியா? டேய் நான் ஏறாத போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, நான் இறங்காத கோர்ட்டு வாசல் இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன்டா. வாங்கடா. என்னடா எவ்வளோ பெரிய வெடிகுண்டு போடுறான். அங்கே பாருங்க ஒருத்தர் கேஷுவலாக போயிட்டு இருக்கான். கேஷுவலாக போறியா நீ? சாவடா. கேஷுவலாக போகிறாராம்மா, கேஷுவலா. ஏண்டா எவ்வளோ பெரிய விபத்து நடக்குது, பயந்து ஓடனா விட்டுருப்பேன். ஓஹோ பயந்து ஓடுறானே அப்படின்னு விட்டுருப்பேன். கேஷுவலாக போகிறாராமா, அதாவது என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் பயமே இல்லாதவன்டான்னு போகிறாராமா. அதான் வெடிகுண்டு போட்டு கொண்டுட்டேன். எவன்டா அவன் லேசர் அடிக்கிறவன்? ஹூ இஸ் தட் கண்ட்ரி ஃப்ரூட் கண்டு கூசுது. யாரா அவன் லேசர் அடிக்கிற குட்டி பைஸ்? ஓ ஹெலிகாப்டர்.
நம்மளை தேடி ஹெலிகாப்டர்லாம் வருது. ஐயோ எல்லாம் எவ்வளோ பெருமையான விஷயம். நம்மளை பிடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர் வருதா? போடு. ஹெலிகாப்டர்லையா வருவேன் நீ? ஏண்டா டேய் எவ்வளோ எகத்தாளம் இருந்தா ஹெலிகாப்டரில் வருவேன்? ஏண்டா என்னை பிடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டரில் வரியா நீ? என்னை பிடிக்கிறதுக்கு 10 டேங்கரு, 100 ராக்கெட்டு, 500 இது வரணும், மிலிட்ரி மேன் வரணும். இப்பயே சொல்லிட்டேன். இந்தமாரி ஸ்பீக்கரில் பேசுகிறான். இங்கேருந்து ஒழுங்காக இதை நிறுத்திடுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் பேசுகிறான். அவனை வாயிலே போட்டான் வெடிகுண்டு. சொல்கிறான் யூ ஆர் அ கிரிமினல் அப்படின்னு கத்துறான். யாரா கிரிமினலு? நான் கிரிமினலா நீங்கள் கிரிமினலா? போடுறா அந்த ஹெலிகாப்டர் மூலம் வச்சு விட்றா. ஸ்பீக்கரில் பேசுகிறான். காரில் உட்காந்து ஸ்பீக்கரில் கத்திட்டு இருக்கான். இதை இப்போ நிறுத்து, சொல்கிறத கேளு, உனக்கு என்ன டிமாண்ட் அப்படின்றான். சும்மா டிமாண்டு எனக்கு டிமாண்டே இன்னைக்கு 5 ஸ்டார் தானே டிமாண்டு. வாடா ஹெலிகாப்டர் வச்சு விட்ரு. மிலிட்ரி மேன் வந்துட்டானுங்க, சொன்ன மாதிரி வந்துட்டானுங்க. போட்டு எழுந்து வா அக்னி சிறைய எழுந்து வா 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 ஓ ஓ போட்டு வேற லெவல். சிங்க விட்டிஜி இதை வண்டி இங்கே தான் வண்டி இருக்கமே காமி. இது வண்டியா காணும். என்ன தம்பி எங்கே சொல்கிற? எங்கடா சுடுற? என்ன சுட சொன்னேன்? பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டியை சுட சொல்லல, எங்கேயோ வண்டியை கண்ணு வச்சு சுட்டுட்டு இருக்கான். சுட தெரியாதவன் இவனால இவன்டா மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்குனது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் தட்? ஓ டேங்கர் இதெல்லாம் கொண்டு வந்துட்டானுங்க. ஜீப்லாம் கொண்டு வந்துட்டானுங்க. போட்டு ஜீப்பு வருது, காரு. இங்கே பாரு ஸ்பீக்கரில் பேசுகிறான் பாருங்களா. எனக்கு இவனை பார்த்தா தான் டென்ஷன் ஆகுது. நிறுத்து ஸ்பீக்கர் கையில் வச்சுக்காம பாருங்க. ஸ்பீக்கரு வேண்டா இவ்வளோ பெரிய சுடு வெட்டு குத்து வெடிகுண்டுக்கே அடங்காத நான். நீ பேசுகிற பேச்சுக்கு நான் அடங்கிட்டேனா? மிரட்டுறாராம். நீ இப்போ நிறுத்தலைன்னா உன்னை கொண்டுருவேன் அப்படின்றான். ஏன்டா அவன் அங்கே டேங்க் ஹெலிகாப்டரில் வந்துட்டு கொல்ல முடியாமல் கொண்டுட்டு இருக்கான். இவர் வந்து இல்லை மிரட்டுறாரு. மிரட்டு இந்த மரட்டுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்டியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த மோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ் வாட் அ மோட். இங்கே இன்ஃபினிட் ஹெல்த்துங்க அயன்மேனில் பாருங்கள். அவனுக்கு போலீஸ்லாம் சாவறானுங்க. ஐயோ என்னடா இது முடியலையேன்னு சொல்லிட்டு தவிக்கிறானுங்க. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த மோடு பயங்கரமாக இருக்கும். அந்த மோட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட். கிராணி மோடோட நான் இதான் பெஸ்ட் மோடுன்னுவேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நண்பா. ஸோ நாளைக்கு என்ன கேம் பிளே வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு மெயினாக சொல்லுங்கள் அந்த சைட் மிஷின்ஸ் இருக்குல்ல அது போடலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் பாய். மறக்காம லைக் பண்ணி விட்டு நண்பா. பாய். அயன்மேனுக்கு ஜெய் ஹோ.